ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. வருகின்ற மே 26 காலை 11 மணி அளவுல வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு மிதுனத்திலிருந்து கடகத்துல சென்று உச்சம் பெற இருக்கு. இந்த உச்ச குரு தனுசு ராசிக்கு என்ன பண்ணும்? அஷ்டம குருவாராச்ச அப்படின்னு இந்த தனுசு ராசிக்காரங்க பதறுவாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா ரொம்ப பதற்றத்துக்கு ஆளாக வேண்டாம். ஒரு சில தடை தாமதங்கள் தோன்றக்கூடும், வம்பு வழக்குகள் வரலாம். ஆனா இதெல்லாம் சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் பெறுதல். உத்தியோகத்துல நீங்க பக்குவமா எல்லாரையும் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனா அதே நேரம் உங்களுடைய சமயோஜித புத்தியாலையும் திறமையாலையும் நீங்க அதெல்லாம் ஈஸியாவே சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அர்த்தாஷ்டம சனியா இருக்கிற சனி மேல குருவோட பார்வை விழுது. தனாதிபதியும் அவர் தான், உங்களுடைய ஆதாய ஸ்தானாதிபதியும் சனி தான். அப்ப இந்த குரு உச்சம் பெற்று பார்க்கறது பல சிறப்புகளை உண்டு பண்ணும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றதே பணபரம் உள்ள இடம் தான். அதனால பொருளாதார நிலையில பெரிய தாழ்வுகள் இருக்காது. பண வரவு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். தனஸ்தானாதிபதியான சனியை பார்க்கறதுனால எப்பவும் உங்களுக்கு நிதி நெருக்கடின்றது உண்டாகாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை தான் செயல்படணும். உங்கள் சக ஊழியர்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க நிச்சயமா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேலை விஷயத்துல உங்களுடைய அபிப்பிராயங்கள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய பக்குவங்கள் கண்டிப்பாக வரவேற்புக்குள்ளாகும். ஆனால் போட்டி பொறாமையால் சிலர் உங்களை வம்பு வழக்குக்கு இழுக்கலாம். அதில் சிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய பக்குவம் தான் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற இடங்களில் பேசுறதை குறைச்சாலே பல பிரச்சனைகள் முடிவு வந்துடும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சி செய்ய வேண்டியது அவசியம்தான். அதிக முதலீடு பண்ணுறது பெரிய நன்மைகளை கொடுக்காது. லாப குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தொடர்படியே ஓடட்டும் அப்படின்னு அது கூடயே போகிறது தான் நல்லது. அதில் புதிதாக விஷயங்களை நுழைக்கிறதோ அல்லது புதிய நபர்களை நம்பி அவங்களுடைய யோசனைகளை ஏற்கிறதோ கூடாது. மருத்துவம், கல்வி, ஆடிட்டிங், ஐடி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இனங்கள், எலக்ட்ரானிக்ஸ், இன்டீரியர் டெக்கரேஷனு, ஹோட்டல்ஸ், இரும்பு, இந்த துறையை சேர்ந்தவங்கெல்லாம் மிகுந்த லாபத்தை காணக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இது இருக்கும். நிர்வாகத்துறையை சேர்ந்தவங்களும் மனிதர்களை வேலைக்கு அனுப்புகிற நிறுவனங்களில் பணிபுரியறவங்களும் அல்லது நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கும் இது சிறப்புகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புறது, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. அது அந்த அளவுக்கு சுமூகமானதாக இல்லை. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. உங்களுடைய பக்குவமான பேச்சால் மட்டும்தான் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வர முடியும். மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் போராடி கட்டுற மாதிரி ஒரு சூழல் அமையலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியாகவும் பெருசாக கை கொடுக்காது. பிள்ளைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிகளாக இருந்தாலும் சொந்த தசாபுத்தியில் பலம் இருந்தால் தான் பிள்ளை பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது அதிசாரமாக குரு போகும்போது இந்த வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றதும் உடல் பெருத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதிக கொழுப்புள்ள பொருட்களையோ அல்லது அஜீரணத்துக்குரிய பொருட்களையோ அதிகம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு உடல் சோர்வு ஏற்படும். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அல்லது நீர் சம்பந்தப்பட்ட கால்களில் நீர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கால்களில் நீர் கோத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சிலருக்கு தலையில் நீர் கோத்துக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையோடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியமும் படிப்பும் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். அவங்க உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு உயர்வுகள் உண்டு. தாயோடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தந்தையோடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு தாயார் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளாலேயோ அல்லது சொத்துக்களாலேயோ தொல்லைகள் ஏற்படலாம். குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் அமையலாம். குருவுடைய அஸ்தமன காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. அப்போது தேவையற்ற நபர்களை நம்பி ஏமாறாது. குருவோட வக்ர காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்.
அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பண வருமானமும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வந்து செலவுகளும் குறையும். குருவோட அதிசார காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். குரு வந்து அதிசாரமாக சிம்மத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமண யோகம், பிள்ளைப்பேறு யோகம், குழந்தைகள் சிறப்படைகிறது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது, ஆலயங்களுக்கு சென்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுறது போன்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். குரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ராசி தனுசு ராசினே சொல்லலாம். நான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற வம்பு வழக்கில் சிக்காமல் இருக்கிறதுக்கும், தேவையற்ற விரயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கும், குடும்பத்தில் எந்த கலகங்களும் தோன்றாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் குரு பரிகாரம் பண்ணிக்கிறது, சங்கல்பம் பண்ணிக்கிறது சிறப்பு. இந்த குரு பயிற்சியில் நடக்க போகிற தீமைகளை குறைக்கிறதுக்கும் நன்மைகளை கூட்டுறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருச்செந்தூர் முருகன், பிள்ளையார்பட்டி விநாயகர், சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணுறது,